உங்களை நம்ம சுந்தர ஐயா டெடிகேட் பண்ணாங்க ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு. அந்த நாளில் நான் இப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிச்சிட்டேங்கிற ஒரு அந்த சிச்சுவேஷன் வந்தபோது அந்த அனுபவங்கள், அதை பற்றி சில வரிகள். ஆகஸ்ட் 13 1967 என்னை ஒரு முழுநேர ஊழியனாக சபை நடுவில் ஜெபம் பண்ணாங்க பாஸ்டர். அதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோட கூட இப்போது பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களுடைய சகோதரி சாவித்ரி, அவங்களுடைய கணவர் லாசரஸ் பீட்டர், அவங்களும் என்னோட கூட அதே டேட்டில் தான் டெடிகேட் பண்ணப்பட்டவங்க. இன்னொரு பிரதர் யார் எனக்கு ஞாபகம் இல்லை. 4 பேர் டெடிகேட் பண்ணோம். ஆனால் 3 பேர் இன்றைக்கி இந்த உலகத்தில் இல்லை. பட் நான் தான் இருக்கேன். என்னை மேரேஜுக்கு அப்புறம் என்னை இங்கே ஊழியத்துக்கு அனுப்பி ஒரு பாஸ்ட் ஆர்டினேஷன் மாதிரி ஒரு ஆராதனை வச்சாங்க. அப்போ நான் சண்டே சர்வீஸுக்கு போயிருந்தேன். இங்கே பாஸ்டர் ஜெரோம் தியாகராஜன் அந்த ஊழியத்தை முதல்ல ஆரம்பித்தவங்க. அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நானும் ஒய்ஃப் போயிருந்தோம் ஜெபம் பண்ணுறதுக்காக. அப்போது ஜெபம் பண்ண பாஸ்டர் என்ன முன்னால் கூப்பிடும்போது அது 2 ஸ்டெப்பாக இருக்கும். மேல் மாடி 71 பர்ஷாக் ஹை ரோடு. அதில் முன் வரிசையில் பிரதர் டிஜே தினகரன் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பப்போ ஊழியம் இல்லாத நாட்களில் அங்கே தான் வருவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அவங்க அங்கே உட்காந்துருந்தாங்க. பாஸ்டர் எழும்பி அவரை டிஜேஸை பார்த்த உடனே, தம்பிங்க வாங்க, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னா. அன்றைக்கி நான் இன்னும் 3 பேர் இருக்காங்க. 4 பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கோம். இந்த 4 எனக்கு என்னன்னு தெரில. 4 ஆம்பளைகளில் நான் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கேன். 4 பேர் மினிஸ்ட்ரிக்கு வந்தோம். அதில் 4 ஒருத்தர் தான் நான் இருக்கேன். அன்றைக்கு என்ன ஸ்பெஷலாக பிரித்து நான் அப்படிக்கு அனுப்பும்போது 4 பேர் இருக்கோம். 4 பேர் மினிஸ்ட்ரியில் இருக்கோம். பிரச்சனைகரன் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் வந்தார். அவர் அப்படியே வழக்கமாக அவர் ஸ்தோத்திரம் பண்ண வரல. கொஞ்சம் நேரம் அப்படியே பண்ணிவிட்டு கை வைக்கிறதுக்கு முன்னால், இன்றைக்கி 4 பேர் மினிஸ்ட்ரிக்கு அலைன் பண்ண போகிறாங்க. ஆனால் 3 பேர் ஊழியத்தில் இருக்க மாட்டாங்க. டிஜேஸ் அங்கே போய் சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறேன். அப்படி ஐயா நிற்கிறாரு, பாசந்தரம் சாம்சன் நிற்கிறார். அவர் டிஜேஸ் எழும்பி 4 பேர் இதுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். பட் 3 பேர் ஊழியத்தில் இருக்க மாட்டாங்க. பட் ஒருவரை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை உலகம் முழுவதும் கொண்டு போய் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் யாருன்னு சொல்லலை, வேற ஒன்றும் சொல்லலை. 4 பேரில் ஒருத்தரை கர்த்தரை பயன்படுத்துவார் அப்படின்னு 2 வார்த்தை திருக்கசனமாக சொல்லி 4 பேருக்கும் ஜெபம் பண்ணி அனுப்பிச்சிட்டார். பட் அதே மாதிரி 3 பேர் இன்றைக்கு மினிஸ்டரில் இல்லை. பட் ஆண்டவர் கிருபையினால 53 வருஷமாக இந்த ஊழியத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தர்றார். ரொம்ப சந்தோஷம். அந்த சொன்ன வார்த்தை, இன்றைக்கு வழி உனக்கு தெரியாட்டாலும் இனிமேல் நீ அறிவாய். அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் என்ன பத்திரமா நடத்திட்டு வருது. ஒரு ஊழியர்களை கர்த்தர் ஒரு தலைமைத்துவ வச்சு உருவாக்குறார். அது இங்கிலீஷில் மென்டர்ன்னு சொல்கிறாங்க. அப்படி பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவங்களுக்கு மென்டர் அப்படின்னா நீங்கள் யாரை நீங்கள் குறிப்பிடுவீங்க? எனக்கு இவர் தான் ரோல் மாடல், இவருடைய வாழ்க்கை தான் என் வாழ்க்கையை மாற்றி வச்சுங்கிற சொல்கிறதுக்கு நீங்கள் யாரை சொல்லக்கூடும் பாஸ்டர்? என்னுடைய மென்டர் பாஸ்டர் ஜி சுந்தரம் தான். ஸ்தோத்திரம். இந்த 6 வருஷம் நீங்கள் சுந்தர ஐயாவோட இருந்த நாட்களில் அவர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நடந்தது அதிகமாக, அல்லது சிரித்து சந்தோஷமாக பேசுவாரா, அல்லது உங்களை எப்படி அவர் வழி நடத்த, அல்லது ஒரு சர்வாதிகாரி மாதிரி நடத்துவாரா, அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நடத்துவாரா? உதாரணமாக போய் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாரா, அல்லது அவர் ஜெபிக்கிறத பார்த்து நீங்களாகவே வளர்ந்தீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். அவரை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல போனால், கண்டிப்பான மாதிரி உள்ள ஒரு தகப்பன். கண்டிப்பாக இருந்தார், அதே வேளையில் மாதிரியாக இருந்தார். யார்கிட்டையும் அவர் சிரிக்கலாம் மாட்டார். அவரெல்லாம் நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் ரொம்ப பார்க்க முடியாது.
அதிகமான நேரத்தை அவர் ஜெபத்தில் தான் செலவழித்தார். ஆ. வேதம் வாசிக்கிறதுலையும் ஜெபத்துலேயும் தான் அவர் அதிகமான நேரங்களை. அப்போ அந்த ஹவுஸ் விசிட்டிங் போகிறதெல்லாம் அது வேற, ஈவினிங் டைமில் ஏதாவது போவார். பகல் நேரங்கள் அதிகமான நேரம் அவருடைய ஜெப வாழ்க்கை. அதிகாலை 4 மணிக்கு ஜெபம் இருக்கும், அவர் தான் வருவார், அவர் தான் நடத்துவார். நெடுமுழங்கால் நின்று எல்லாரையும், எனக்கு தெரிய அநேகர் ஊழித்து விட்டு ஓடிட்டாங்க. அவருடைய கண்டிப்பு ரொம்ப. ஆனால் அதே வேளையில் ரொம்ப மாதிரியாக தாழ்மையிலேயே மற்ற உதாரணமாக சொல்லணும்னா, உங்களுக்கு தெரியும் அந்த 71 புருஷவாக்கம் ஹைரோடு மேலே மொட்டை மாடி தான் சர்ச்சு. 2 டாய்லெட் இருக்கும். ஒரு டாய்லெட் வந்து இந்த யூரோப்பியன் ஸ்டைல், சுந்தரம் மட்டும் அதை யூஸ் பண்ணுவார். அந்த பக்கம் இந்தியன் ஸ்டைல். அப்போ ஒரு நாள் அந்த இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் வந்து பக்கம் மூடிடுச்சு. தண்ணி அப்படியே மேலே கொதன்னு எல்லாம் அப்படி மலத்தோடு நிற்கிது. அப்போ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எல்லாம் உள்ளே போக முடியல அப்படின்னு. அப்போ நாங்கள் உடனே வாலிய பையங்க 2-3 பேர் இருந்தோம். கம்பெடுத்து குத்தி பார்த்தோம். தண்ணியை பாக்கெட்டாக ஊற்றினா எல்லாம் மேலே கொதன்னு மேலே தான் வருது. ஒரு 1/2 hour கழிச்சு சிரிச்சுட்டு வந்தார். தம்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஐயா, டாய்லெட் தண்ணி போக மாட்டேங்குது, மேலே தண்ணி அடைச்சிக்கிச்சு, குத்தி பார்த்தோம் போகலை, தண்ணி ஊற்றி பார்த்தோம் போகலை, தள்ளு அப்படின்னாரு. இது இப்படிலாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனுச்சுப்பா அப்படியே மடக்கிட்டு அப்படியே உள்ள கையை விட்டு அப்படியே அந்த உள்ள ஒரு துணியை அடைச்சிருக்கு, அப்படியே துணியை பிடிங்கி வெளியே எடுத்து, எனக்கு என்னோட இவ்வளோ பெரிய பாஸ்டர். நம்மெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம், பட்டு அவங்க அந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் அவர் பண்ணின அந்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். யாருடைய இது இல்லாமல் நானே செய்திருவேன். 2வது என்னோடய வாழ்க்கையில் படித்து கொடுத்த ஒரு பாடம், அவருடைய ஒரே ஒரு பையன் ஜோஷுவா சுந்தரம். அவர் என்னை விட சின்னவர் தான், வயசில் சின்னவர் தான். ஒரு 3-4 பேர் அங்கே பேசிகிட்டு இருந்தோம். பாஸ்டர் அங்கேருந்து பாத்ரூம் போறக்கா வந்தார். ஏதோ ஒன்று பாஸ்டர் சொன்னார். அதுக்கு ஜோஷுவா சொன்னார், நீங்கள் சும்மா சொல்கிறீங்கப்பா அப்படின்னா. உடனே பாஸ்டர் அப்படியே நின்னார். ஜோஷுவாங்க வா, உங்ககிட்டையாவது உங்கள் அம்மா கிட்டையாவது எந்த விசுவாசிகள்கிட்டையாவது உங்கள் அப்பா எப்போவாவது சும்மா பேசினதை நீ எந்த காயிலும் பார்த்துருக்கியா? உடனே அவர் ரொம்ப அழுதுட்டு, அப்பா மன்னிச்சுங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிற மாதிரி பேசிட்டேன், மன்னிச்சுங்க. இது எனக்கு 2வது அடி. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய வார்த்தையில் அவர் அதுக்கு மாதிரி அந்த மாதிரி எத்தையுமே அவர் வந்து அனாவசியமாக எந்த வார்த்தையும் பேச. அவரை விசிட் பண்ணுறதுக்கு உள்ள ரூமுக்குள்ளே யாராவது வந்தால் என்ன வேணும்னு கேட்பார். என்ன வேணும் அந்த கேட்குறதுலே வந்தவன் வந்த காலத்தை மறந்துடுவான். திருச்சியில் கேட்க மாட்டார். என்ன வேணும் காரியத்தை மட்டும் சொல்லணும். அனாவசியமாக யார்கிட்ட எந்த பேச்சும் பேச மாட்டார். அவர் பைபிள் உண்டு, அவர் ஜெபம் உண்டு, அவருடைய முழங்கால் உண்டு. நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது என்ன ஆண்டவர் ரட்சித்தது ஒரு காரியம். 2வது, இன்றைக்கி நிறைய பேர் சபையே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பரிசுத்தமானட்ட நான் வளர்ந்துராட்டா இன்றைக்கி என் ஊழியம் இப்படி இருந்திருக்காது, நானும் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கொத்தால்ச்சாவடி அந்த பக்கம் இருக்குது டெலிஃபோன், அங்கே தான் போய் எல்லாம் வாங்கணும். அந்த பொருள் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த நாளாயிடுச்சு. அதை வாங்கிட்டு வர்றதுக்காக பாஸ்டர் வந்து என்னையும் ஜோவையும் அந்த காசை கொடுத்து வாங்கிட்டு வாங்கினார். அவர் ரொம்ப விலை இருக்கும்னு நினச்சார். பட் கார் கொடுத்தாரு. காரில் போயிட்டு நாங்கள் கொத்தால்ச்சாவடியில் போய் தேடி நல்ல பொருளாக கிடச்சிது, வாங்கிட்டு வந்தோம். அதில் நினச்சதில் பாதி கூட இல்லை விலை. அப்போ கையில் காசு இருக்குது. ஒரு 12 o'clock கார் வந்து சென்ட்ரல் பக்கம் வருது. அப்போ என் கூட இருந்த பாஸ்டருடைய சன் ஜோ கேட்டார், அப்போ புகாரி பிரியாணி வந்து 1968 எல்லாம்
68 இப்போ கூட புகாரி ஃபேமஸ் தான். ஆனால் அப்போ புகாரி தான் பிரியாணியே. சொன்னார், தாமஸ் காசு இருக்கு சாப்பிட்டு போயிடலாமா அப்படின்னாரு. சரி, வீட்டில் சாப்பாடு இருக்குல்ல, வீட்டில் என்னாலும் சாப்பிட்றோம், வீட்டில் சாப்பாடு சாப்பிடுவோம், இங்கே நம்ம சாப்பிட்டு போகலாம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் பாஸ்ட் சன், நீ கொடுத்தானே சாப்பிட்றேன், பட் சாப்பாடு அங்கே இருக்கு, இல்லை நான் பாட சொல்லிக்கிறேன், சாப்பிட்டு போகலாம். நல்லா வாங்கி கொடுத்தாரு, நல்ல பிரியாணி, என்னெல்லாமோ சைட் டிஷ்லாம் கிடச்சிது, எல்லாம் சாப்பிட்டோம். வாங்கிட்டு அப்பவும் மீதி காசு இருந்துச்சு, எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு அப்போ அவர் அங்கே இருந்தார். அவர் பொருளை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த நல்ல பொருளை வாங்கிட்டு இருக்காங்களே, சந்தோஷத்தில் மெய் மறந்துட்டார். அப்போ எவ்வளோன்னு கேட்டார். அப்போ நாங்கள் விலையை சொன்னோம். இவ்வளோ விலைக்கு இவ்வளோ நல்லா வாங்கிட்டு வந்துட்டீங்களே, குட் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி இருந்தார். அப்போ இவர் சொன்னார், ஜோஷுவா, அப்பா நாங்கள் வரும்போது புகாரில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாரு. அப்படியே ஒரு முகம் சொருங்கிச்சு, அப்படியே ரெட்டிஷ் ஆகிடுச்சு, கோவம் வந்துடுச்சு. கேட்டார், காசு இருந்ததுனால சாப்பிட்டீங்களா, பசிச்சதுனால சாப்பிட்டீங்களா, எதனால சாப்பிட்டீங்க? வேர்டு ரொம்ப சின்ன வேர்டு தான், பட் நான் 53 வருஷமாக மறக்கலை, இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில் மறக்கலை. பசிச்சதுனால சாப்பிட்டேன்னா பாவம் இல்லை, காசு இருந்ததுனால சாப்பிட்டேன்னா அது பாவம், கர்த்தர் கணக்கு கொடுக்கணும். ஜோ கூட மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த பொருளை வாங்கினாலும் இது காசு இருக்கிறதுனால வாங்குறோமா, தேவைக்கு வாங்குறோமா? எங்கள் வீட்டில் எந்த பொருளை பார்த்தாலும் தேவையில்லாத ஒரு பொருள் எங்கள் வீட்டில் இருக்காது. அது தேவையா, அது இல்லாமல் வாழ முடியுமா, 2 கேள்வி கேட்டுட்டு தான் நான் பொருளை வாங்குவேன். ஏழைகளுக்கு உதவி செய்கிறது, கொடுக்குற விஷயம். அவரை உலகம் ரொம்ப கண்டிப்பான போதகன்னு அவர் அறிஞ்சிருக்கோம். பட்டு கொடுக்கறத நான் அவர்கிட்ட தான் படித்தேன். தனக்குன்னு வச்சுட்டு அந்த மனுஷன் கொடுத்ததில்லை. இன்றைக்கு வரைக்கும் நானும் என்னுடைய பிள்ளைகளும் ஒரு நல்ல பாடத்தை படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போல்லாம் வருமானம் கிடையாது, 8000 வாடகை கொடுக்கணும். 100 ரூபாய் நோட்டை கண்டா அவர் எங்கேயாவது ஒழிச்சு வைப்பார். ஏன்னா 8000 ரூபாய் சேர்க்கணும். அந்த 8000 ரூபாய் சேர்க்கறது பெரிய பாடு. ஆனால் அந்த நிலையில் தன்னை தேடி வர்ற ஏழைகள், ஊழியக்காரர்கள் முகம் கோணவே மாட்டார், இல்லைன்னு சொல்லவே மாட்டார். அவரும் அப்படி தான், அவருடைய மனைவியும் அப்படி தான். 2 பேரும் ஒரு நல்ல பாடத்தை, ஊழியத்தை படித்து கொடுத்தாங்க. இன்றைக்கி எங்களுடைய ஊழியம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், ஊழியக்காரன் வாங்கிறத காட்டிலும் கொடுக்கறதான் பாக்கியம். ஆமென். எங்களுடைய ஏசிய ஊழியம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு பெரிய காரணம் ஒன்று கொடுக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.